எனக்கு பயமா இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா எதனால? ஒரு குடிகாரனை எப்படி மக்கள் வந்து ஒத்துப்பாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. கொஞ்சம் குடிய கம்மி பண்ணுப்பா, இவ்வளோ குடிக்காதப்பா, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். நான் Real சொல்லுவேன், life நான் எவ்வளோ சூர்யாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். ரொம்ப கஷ்டம். சூர்யா இப்படிதான், சூர்யா இப்படி எல்லாம் பண்ணுவான். இதெல்லாம் தான் அவனோட ஆக்ஷன்ஸ் இருக்கும், ரியாக்ஷன்ஸ் இருக்கும். குடிச்சுக்கிட்டே இருக்கணும், ரகலை பண்ணிட்டே இருக்கணும், ஆனா மக்களுக்கு பிடிக்கணும் உங்களை அப்படின்னு. சீரியல் என்ன கொஞ்சம் லாஜிக் இஷ்யூஸ் இருக்குங்க. நம்ம ஒன்று முடிச்சுக்கு வந்து ட்ரால்னா அந்த அதாவது சும்மா பார்த்துட்டு இருந்த பொண்ணு மேல போய் தாலியை கட்டி விடுறது. நிறைய ட்ரால்ஸ் வர்ற சீரியல்ஸ் எனக்கு தெரியும். ஈவன் நானே சுவாதி நல்ல எப்பவுமே ஒரு ஃபன் பர்சன். ஓப்பனா பேசுவாங்க, கலாய்ப்பாங்க, சிரிப்பாங்க, அடிப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, கோவப்படுத்துவாங்க. இல்ல போயிட்டு சொன்னேன் ரிசைன் பண்ணிட்டேன் அம்மா, ரிசைன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னேன். அம்மா யூ மென்டல். இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்க, அது மூலியமா தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்ல, அதுக்கு பேரு வந்து ரோஜா டூன்னு வச்சிருந்திருக்க வேணாம்னு எனக்கு தோணுது. அதுக்கு நான் நினைச்ச அளவுக்கான ஒரு ரீச் அதுல கிடைக்கும். இப்பயும் புதுசா யாராச்சும் அப்படியெல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் விட்டுருங்க. அப்படி அதெல்லாம் வெறும் மித்து மட்டும்தான். தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. தெளிவான நேரில் வணக்கம். நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இன்டர்வியூல நம்ம மூன்று முடிவு சீரியலோட ஹீரோ நியாஸ் கான் அவர்கள் வந்து இருக்கிறாரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கிறேன். இந்த மூமெண்ட் உங்களுக்கு எவ்வளவு கிரேட்ஃபுல்லா இருக்கு? ஏன்னா டாப் டிஆர்பியில் ஓடிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? இது எவ்வளவு கிரேட்ஃபுல் அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? மக்களோட அன்பு கிடைக்குது உங்களுக்கு? கிரேட்ஃபுல், பயங்கரமான ஒரு அது கிரேட்ஃபுல் தான். அது என்ன சொல்றது, நன்றி. அதுக்கு இவ்வளவு பெரிய யாருக்கு நன்றி சொல்லணும்? யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லலாம், சன் டிவிக்கு நன்றி சொல்லலாம், நம்மளை கிரியேட் பண்ணுறவங்களுக்கு சொல்லலாம், எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். மக்கள் கொடுக்குற ஆதரவு அதுக்கும் மேலே 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 எங்கேயோ போயிடுது. ஓகே, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சீரியலை இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? ஒரு சூர்யான்ற ஒரு கேரக்டரை இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சா மக்களில்? எனக்கு பயமாக இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா ஒரு குடிகாரனை எப்படி மக்கள் வந்து ஒத்துப்பாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. பட் த சேம் அதுதான் எனக்கு சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு. எனக்கு அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு வந்து புதுசாக ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது நம்ம மோர் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ நம்ம சூர்யாக்குள்ளே வந்துட்டோம். இப்போ சூர்யாவே ஆயிடுச்சு. லைக் ஒரு 2 years ஆஃப் ட்ராவல், கன்சிஸ்டன்ட் ட்ராவல். So yeah, I'm very grateful, very, 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 very grateful to the universe, to the family, to who stand with me. ஓகே, who believe me. Grateful தான். லைஃப் இஸ் லைக் எஸ்பெஷலி நம்ம ஆசைப்படுற நம்ம கனவு கண்ட ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம இருக்கும்போது நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கிட்ட நம்ம கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு மேபி என்னோட தாட் ப்ராசஸ் அப்படி இருக்கு. ஓகே. இனிஷியல் சிலர்ஸ்ல உங்களுக்கு சில ஹெசிடேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்களே. இதெல்லாம் ஹெசிடேஷன்ஸ், சூர்யா கேரக்டர் பத்தி சில விஷயங்கள் ஹெசிடேஷன்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, பட் டவுட்டா இருந்துச்சு. இப்போ கதை எனக்கு நரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ப்ரமோ ஷூட்டுக்கு வரும்போது என்னோட கிரியேட்டிவ் ஹெட் வந்து என்கிட்ட பேசினாங்க. பேசும்போது நமக்கு கதை கேரக்டர் நரேஷன் கொஞ்சம் இருக்கும். ஓகே, சூர்யா இப்படிதான், சூர்யா இப்படியெல்லாம் பண்ணுவான், சூர்யா இப்படியெல்லாம் பண்ணுவான், சூர்யா இப்படியெல்லாம் தான் பிஹேவ் பண்ணுவான், இப்படியெல்லாம் தான் அவனோட ஆக்ஷன்ஸ் இருக்கும், ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அவர் ரெகடா இருப்பாங்க, குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, 24/7 குடிச்சிட்டு இருப்பாங்க. அம்மா மேல பயங்கரமான கோவம். அம்மாவுக்கும் பையனுக்குமான கான்ஃப்ளிக்ட் தான் மெயின் கண்டென்ட்டே. அதுல வந்து மாட்டிக்கிற ஒரு பாவமான கேரக்டர் தான் நந்தினி. இதை வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும், ரகலை பண்ணிட்டே இருக்கணும், ஆனா மக்களுக்கு பிடிக்கணும் உங்களை அப்படின்னு. நீங்க எனக்கு புரியல. குடிச்சுக்கிட்டே இருக்கணும், ரெகுலர் பண்ணணும் வரைக்கும் ஓகே, மக்களுக்கும் பிடிக்கணும்னு நீங்க என்கிட்ட சொன்ன நான் என்னத்த பண்றது அப்படின்றது மாதிரி இருந்துச்சு எனக்கு மனசுக்குள்ள. பட் பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலா இருக்கிற ஒரு கேரக்டரைசேஷன் மாதிரி இல்லாம சீரியல் இண்டஸ்ட்ரியே ஒரு ஹீரோக்கு இவ்வளோ ஒரு பாசிபிலிட்டி ட்ராக்ல இல்லைன்னா கதையில இவ்வளோ ஒரு பாசிபிலிட்டி, இவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கிறதுன்றது வந்து ரேரஸ்ட் கேசஸ் தான். ஒன்ஸ் இன் அ வைல் நடக்கிற விஷயம் தான். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும், பல பல ஹிட் சீரியல்ஸ் இருக்கும், மெகா ஹிட் சீரியல்ஸ் சன் டிவில இருக்கா, அது ஆனால் எப்பவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல் நடக்கிற ஒரு விஷயம் தான். அது மாதிரி அப்படி பார்க்கும்போது அப்படி நடந்த ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா, இல்லைன்னா சேலஞ்சிங்கான ஒரு சேலஞ்சிங்காக இருந்தாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்னால் அது பண்ண முடிஞ்சது. நான்
அது 200% சின்சியரா அது பண்ணதுனால மக்கள் அப்படியே அதை எடுத்துக்கின்ற நம்ம ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ணா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா? நம்ம எல்லா ஆக்ஷனையும் ரியாக்ஷன் எதிர்பார்த்து பண்ண முடியாது. பட் நம்ம நெனைக்கிற ரியாக்ஷன்ஸ் வரும்போது, நம்ம நெனைச்சது இது இப்படிதான். இதுதான் நம்ம ஆசைப்பட்டேன்னு அதே மாரி மக்களோட ஃபீட்பேக் அவங்களுக்கு அப்படியே புடிச்சு, அவங்க நமக்கு குடுக்கும்போது, அ இட்ஸ் லைக் அ ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் மாரி இருக்கும். ஓகே. ஒன் ஆஃப் த ஐ மீன் நம்ம ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம கரெக்ட்டா டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகே. நம்ம ட்ராக் கரெக்ட்டா இருக்கு. நம்ம யோசிக்கிறது மக்களும் யோசிக்கிறாங்க அதே ஒரு விதத்துல. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இப்படி குடுத்தா மக்கள் இப்படி எடுத்துப்பாங்கன்றது ஒரு விதமா எல்லாம் கரெக்ட் ஆகுது நமக்கு இப்போ. ஓகே. இந்த சூர்யாவோட அந்த கேரக்டரைசேஷன் தான் அது. ஓகே. மக்கள் என்ன விஷயம் சொல்லிருக்காங்க? என்ன பாராட்ட சொல்றாங்க? எவ்வளவு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். யாராச்சும் கேட்கறாங்களா? என்ன ஏன்பா திட்டு இவ்ளோ கோவப்படுறீங்க? அப்படின்ற மாதிரி யாராச்சும் கேட்டாங்க? இல்ல அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் என்கிட்ட சொல்லுவான், "கொஞ்சம் குடிய கம்மி பண்ணுப்பா, இவ்ளோ குடிக்காதப்பா" அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். நான் ரியல் சொல்லுவேன், லைஃப்ப நான் கனெக்ட் எவ்வளோ பண்ணிட்டு. ஆமா. ம். அவங்க அவ்ளோ இன் டெப்த்தா எடுக்குறாங்க. நான் எத்தன பேர்கிட்ட இப்ப என்னோட டைரக்டர் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். "ஆமா, உன் ஹீரோக்கு நீ என்ன குடுக்குற?" அப்படின்ற மாரி எல்லாம் பல விஷயங்கள் பல இடத்துல கேள்வி. "ஏதோ கொஞ்சமாச்சும் குடுக்குறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்டவங்க, "ஐயோ! இல்லங்க அவரு குடிக்கிறதே பிளாக் டீ தான்." இல்ல உன்ன நம்ப முடியாது. இல்லன்னா அப்படி அப்ப அந்த மாரி அவ்ளோ ஒரு சக்சஸ். அவ்ளோ அது வந்து கன்வே ஆயிடுச்சு என்னோட அந்த கேரக்டரைசேஷன். நான் குடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் அவ்ளோ 100% கிடைச்சிருக்குன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அது ரொம்ப ஹாப்பினஸான ஒரு பயங்கரமான ஹாப்பியான ஒரு விஷயம் தான். ஓகே. ஆனா சூர்யாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்? ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா, நான் ஏன் சும்மா சொல்லல. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து சும்மா நிக்கவே மாட்டான். ஆ. அவன் ஒரு ஒரு ஹைப்பர் அவன் எப்பவுமே ஒரு 150 மீட்டர் ஒரு பிபி 150 மீட்டர்ல நின்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அவன சார்ந்து வரும். சூர்யா வந்து எல்லாமே ரியாக்ட் பண்ற விஷயங்கள் தான் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நந்தினிக்காக சண்டை போடுற விஷயம் வரும்போது, அது ஹை பிட்ச்ல தான் இருக்கும். ஆ. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குங்க. இல்லன்னு நான் சொல்ல முடியாது. இந்த கேரக்டர் ஒரு ஹெவி பேக்டு கேரக்டர் தான். ஓகே. ஹெவி ஓகே. நீங்க பார்க்குற இந்த இம்பாக்ட் மேபி மோர் இம்பாக்ட் பிஹைண்ட் ஸ்க்ரீன்ல நடக்கும். பிகாஸ் 3 டேக்லயோ 2 டேக்லயோ ஒண்ணு தான் நீங்க பார்க்குறீங்க. அப்ப அது எத்தன வாட்டி நம்ம இங்க பண்ணியிருக்கோம். டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் வரலாம். ஆர்டிஸ்ட் சைட்ல மிஸ்டேக்ஸ் வரலாம். இல்லன்னா ஏதாச்சும் ஒரு பொசிஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம். லைட் இஷ்யூஸ் வரலாம். எனிதிங் ஹேப்பன். ஸோ அப்பவும் நம்ம அதே நீங்க வெளியில என்ன பவர் பேக்டு பார்க்குறாங்களோ, அத ஒரு 3 டைம்ஸ் மறுபடியும் உள்ள வேற பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து தான் உங்களுக்கு வருது. ஓகே. ஸோ இட்ஸ் ஹெவி. சூர்யா இஸ் ஹெவி ஓகே. ஆக்சுவலி. இந்த கேரக்டர் சார்ந்து வர சில மீம்ஸ்லாம் நீங்க சின்ன சின்ன பேஜஸ்ல பார்க்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அதுதான். மீம்ஸ் எல்லாம் நான் வந்து என்ஜாய் பண்ற ஒரு ஆ. இடம் தான். பிகாஸ் சீரியல்ன்னா கொஞ்சம் லாஜிக் இஷ்யூஸ் இருக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து எவ்ரிடே கதை கொண்டு போணும். எப்பவுமே பக்கா லாஜிக் மட்டும் பார்த்துட்டு லூப் ஹோல்ஸ் அடைச்சு தான் போணும்னா, நமக்கு கதையில அவ்வளோ பண்றதுக்கு இருக்காது. ஓகே. ஒரு ஒரு சினிமானா நமக்கு ஒரு ஒரு ப்ரீ பிளான் இருக்கும். ஒரு கதை கிரியேட் பண்ற டைம் இருக்கும். அத வந்து மேக்ஸிமம் அத ஃபில்டர் பண்ணி அத வந்து நம்ம வந்து கரெக்ட்டான ஒரு விதத்தில கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஷூட்டே ஆரம்பிக்கும். ஷூட் ஆரம்பிச்சுட்டேன்னா நமக்கு ஈஸி தான். அதெல்லாம் லாஜிக்கலி கரெக்ட்டா இருக்கும். அந்த ஒரு கன்டென்ட். இது என்ன நம்ம எவ்ரி டே ஒரு சேலஞ்சிங் இருக்கணும். எவ்ரி டே ஒரு கஷ்டம் இருக்கணும். எவ்ரி டே ஒரு ஹீரோயினுக்கோ இல்லன்னா ஹீரோக்கோ ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டு இருக்கணும். அதுக்கு இம்மீடியட்டா சொல்யூஷனும் வேணும். இப்ப வந்து சில லாஜிக்ஸ் எல்லாம் பார்த்து போயிட்டீங்கன்னா, அவ்வளோ டைம் நமக்கு இருக்காது. ஓகே. புரியுதா? நமக்கு அவ்ளோ லாஜிக் இழுத்துட்டு போணும்னா, நம்ம இந்த கதைய எங்கேயோ கொண்டு போய் நம்ம நிப்பாட்ட வேண்டியதா இருக்கும். இன்ஸ்டன்டான சில விஷயங்கள். அப்படி இருந்தும் நம்மள கலாய்க்கிறாங்க. ஒரு கல்யாணம் ஒரு 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 பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னா 2 வருஷம் இழுத்து அடிப்பாங்க. பிகாஸ் இது சினிமா கிடையாது இல்லையா? ஆ. ஒரு ஸ்டார்ட் டூ எண்ட் வந்து ஒரு 2 1/2 ஹவர்ல முடியறதுக்கு. இது சீரியல் இது போயிட்டே இருக்கணும். இது போயிட்டே இருக்கணும்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள நம்ம வந்து எக்ஸாஜரேட் பண்ணி கொண்டு போய் லாஜிக் எல்லாம் பார்க்காம கொண்டு போய் தான் ஆகணும். இது ஈவன் நாங்களே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும். நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா, நெறைய நான் வந்து இங்க சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய டெய்லி இருக்கும். ஏன்னா, இது என்ன இருக்குது? இது என்ன இப்படி இருக்குது? இது என்ன அப்படி இருக்குன்னு கேள்விகள் நமக்கே வரும். நம்ம இதெல்லாம் தெரியாம நடிக்கல. பட் வேற வழி இல்ல. நம்ம இது பண்ணி தான் ஆகணும். இதுதான் சீரியல் அப்படின்றது. ஆனா, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நெறைய மாறுது. ஆ. இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக் ஆவுது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆவுது. ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகே தான். இப்ப நம்மளோடது வந்து நெறைய ட்ரால் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இதுல அதிகமா இல்ல எனக்கு தோணுது. ஏன்னா, ஓகே. நான் அதிகமா பார்த்ததில்ல. அதுலயும் அந்த ட்ரால் மெயினா வந்து எனக்கு வந்த ட்ரால் இல்லன்னா 3 முடிச்சுக்கு வந்த ட்ரால்ன்னா, அந்த கல் அ இன் அதாவது சும்மா பார்த்துட்டு இருந்த பொண்ணு மேல போய் தாலிய கட்டி விடுறது. அது எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு கலாய்க்கிறத பார்த்துருக்கேன். அதர் தேன்
அதிகமான ட்ரால்ஸ் நமக்கு வந்ததில்லை. ஆனா நிறைய ட்ரால்ஸ் வர்ற சீரியல்ஸ் எனக்கு தெரியும். ஈவன் நானே சிரிப்பேன் அது. ஓகே. எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் ஃபன் அப்படின்றது ஃபன்னு தான் பிரதர். இதை இப்ப எடுக்கிறவங்களும் புத்திசாலி தான். அவங்களும் புத்திசாலியான ஆளுங்க. சேனல் சைடுல இருந்து இது ஓகே பண்றவங்க புத்திசாலியான ஆளுங்க, எஜுகேட்டடான ஆளுங்க. பண்றவங்க நாங்களும் அப்படிப்பட்ட ஆளுங்க தான். எக்ஸிகியூஷன் பண்றவங்களும் அதே மாதிரியான ஹைலி எஜுகேஷன் குவாலிஃபைடான கிரியேட்டிவான ஆளுங்க தான். பட் இதுதான் இதோட மெத்தட், இப்படி தான் நம்ம போய் தான் ஆகணும்ன்றது சூழ்நிலை. ஓகே. சீரியல் எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே. ரொம்ப லாஜிக்கா நீங்க மக்களும் எனக்கு தெரிஞ்சு மீம்ஸ் பண்றது வந்து வேற ஒரு கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி தான் அது, இல்லையா? நம்மள மாதிரியான அவரும் ஒரு பயங்கரமான கிரியேட்டிவ் மீம்ஸ். எனக்கு ஆக்சுவலி மீம்ஸ் பண்றவங்க மேல பெரிய மரியாதை. ஏன்னா எப்படிதான் அவங்க வந்து அதை கனெக்ட் பண்ணி பல இடத்துல இருந்து அதை எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கு ஒரு மீம்ஸ் கொண்டு வர்றது அது கரெக்டா இருக்கும் இல்லையா? நமக்கு சிரிப்பு வரலன்னா அது கிரிஞ்ச் ஆயிரும். பட் அது அவ்வளோ பயங்கர கிரியேட்டிவா பண்றாங்க. அதான் அவங்களோட இண்டஸ்ட்ரி. பட் மக்கள் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா சீரியலோட வியூவர்ஸ்னா நம்மளோட தாய்மார்கள், வீட்டில் இருக்கிற ஐ மீன் சின்ன இப்போ குழந்தைங்களும் எல்லாம் சூழ்நிலைனால பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது போல இருக்கு சீரியல்னால. அப்படிதானே வீட்டில் பொண்ணுங்க அவங்க பாவம், அவங்களுக்கு வேற எந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. அவங்க பார்க்குறதே வந்து சீரியல்ஸ் தான் அவங்களுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட். அது மேலே பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அதுதான் இருக்குது. அப்போ அவங்க கூட உட்காந்து பார்க்கணும். ஆனால் 3 முடிச்சம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. அந்த என்னமோ தெரியல, ஆம்பளைங்களும் நிறைய பேர் வந்து ஃபேன், எனக்கு உங்களை பிடிக்கும் பிரதர்ன்னு சொல்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே. நம்ம ஃபேமிலி பத்தி பேசலாம். எவ்வளவு ஃபன்னா இருக்கும் இந்த ஃபேமிலி ஆஃப் தி சைட்? ஏன்னா இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஃபன்னு கொஞ்சம் கம்மி தான். அதுதான் உண்மை. என்னன்னா எல்லாருமே நல்ல ப்ரொஃபஷனலான ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் தான். பட் இங்க வந்து நான் சொன்னேன்ல, மோர் ஒர்க் கான்சென்ட்ரேட்டடான ஆளு தான் நம்மளோட டைரக்டர். ஹி இஸ் வெரி சீரியஸ் அபவுட் ஹிஸ் ஒர்க். வெரி சீரியஸ் அபவுட் ஹிஸ் ஒர்க். வேற எந்த ஆக்டிவிட்டீஸ்ல அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட நாங்கள் எங்க கூட ஜாலியா நின்று பேசிட்டு கூட ஜாலியா சிரிச்சு பேசுற இடம் தானே சினிமா. அவங்க அப்படிப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்க. பட் எங்க டைரக்டர் அப்படி கிடையவே கிடையாது. வெரி ஒர்க்கஹாலிக், 100% ஒர்க்கஹாலிக் அந்த மனுஷன். காலையில வர்றதுலேருந்து போற வரைக்கும், டிராவல்ல போயிட்டு இருக்கும் போதும், வீட்டுக்கு போய் ஒரு மிட் நைட் வரைக்கும் அந்த மனுஷன் அதே ட்ராக்ல இருக்கிற ஒரு ஆள். அந்த தாட்லயே இருந்து அதே ட்ராக்ல இருக்காங்க. அந்த சீன் பேப்பர்ஸ், ஒன் லைனு, சீன் டிவிஷன்ஸு, நாளைக்கு எந்த ஸ்ட்ரக்சரில் எந்த ஜியோகிரஃபியில் சீன் வைக்கலாம், அந்த சீனில் எப்படி அதை ஒரு கேலப்பியாக பண்ண வைக்கலாம், இல்லைன்னா சூர்யாவை எப்படியெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்கெட்ச் போடுவாங்க எங்கள் டைரக்டர். சூர்யாவை எப்படியெல்லாம் மூவ் பண்ண வைக்கலாம் இந்த சீனில், நந்தினியை எப்படியெல்லாம் மூவ் பண்ண வைக்கலாம் இந்த சீனில், எந்த இடத்துல பண்ணணும், இது எல்லாத்தையும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு அதுக்கு ஒரு மேக்ஸ் இருக்குது, ஒரு ஆர்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அந்த மனுஷனுக்கு. ஸோ அவன் இங்கே மோர் லிட்டில் சீரியஸ் ஆக்சுவலி. ஃபன்னு ஆப்வியஸ்லி இருக்க வேண்டிய ஃபன் இருக்கு. இப்போ சுவாதி நல்ல எப்போவுமே ஒரு ஃபன் பர்சன் தான். சுவாதி வந்து வெரி ஹாப்பனிங்கான ஒரு பர்சன், வெரி ஃபன்னாக இருக்கும். நாங்களும் எல்லாருமே அப்படிதான். கொஞ்சம் பிரேக் எல்லாம் கிடைக்கும் போதோ இல்லை கேப்பு கிடைக்கும் போதோ ரூமில் எல்லாரும் ஒன்றா உட்காரும்போது செமையாக இருக்கும். நார்மலி ஆஸ் யூஷுவல் சின்னதாக கலாய்ச்சிக்கிட்டு. ஓகே. அப்படி. ஓகே. இப்போ சோஷியல் மீடியால சன் டிவி பேஜ்லேருந்தே சில ரீக்ரியேஷன்ஸ்லாம் பார்க்க போடுவாங்க. உங்களுக்கு இடையில இருக்கிற கெமிஸ்ட்ரி வச்சு ஏதாச்சும் ஒரு படத்தோட போஸ்டர் ரீக்ரியேட் பண்றாங்க. இப்போ ஓகே கண்மணி போஸ்டர் ரீக்ரியேட் பண்றாங்க அப்படின்னா உங்க பேர் அதில் கரெக்டாக ஆப்டா உட்காந்துரும். அந்த மாதிரி உங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப சூட்டபிளா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப இது வரைக்கும் நிறைய பேர் அதை பாராட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் என்ன, எப்படி செட் ஆச்சு கரெக்டா? ஏன்னா அது கொண்டு வரது, அந்த மீட்டரை பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது எப்படி அமைஞ்சது, கன்வின்சிங்கா அமையிறது? அதுதான் ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல இயக்குனரும் உங்களுக்கு இருந்து உங்ககிட்ட டேலண்ட் இருக்கணும். டேலண்ட் தான். அதுக்கு நீங்க உண்மையா உழைக்கிறதுக்கு 200% உழைக்கிறதுக்கு ரெடியா இருந்தாலே உங்களுக்கு அந்த இது வரும். பின்ன கெமிஸ்ட்ரின்றது வந்து அஃப்கோர்ஸ் சுவாதி கொண்டு ஷி இஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ். எனக்குள்ளேயும் அந்த சீரியஸ்னஸ், என்னோட ஒர்க்கோட சீரியஸ்னஸ் எனக்குள்ள 100% இருக்குது. ஸோ அதுதான் இருக்கலாம் அந்த கெமிஸ்ட்ரிக்கான காரணம். மற்றபடி நமக்குள்ள நல்ல பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. வி ஆர் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனாக பேசுவாங்க, கலாய்ப்பாங்க, சிரிப்பாங்க, அடிப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, கோவப்படுத்துவாங்க, இதெல்லாமே நடக்கும் இல்லையா? ஸோ அங்கே வந்து இப்போ நம்ம 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்கும். அதே மாதிரி சுவாதிக்கிட்டேயும் அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது. ஈவன் பிரீத்தி மேம் கிட்டே இருக்குது, அப்பா கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் லிமிட்டடான க்ரௌடு தான். ஒரு 7 பேர் தான் மெயினான ஆர்டிஸ்ட்னு சொல்கிறது. இப்போ 1 ஹவரில் நமக்கு வந்து புது ஆர்டிஸ்ட்டுங்க வந்திருக்காங்க. தே ஆர் ஆல்சோ ரெஸ்பெக்ட்ஃபுல். ஆனால்
அவங்க இப்போ கொஞ்சம் சர்டன் ஆஃப் டைமில் பண்ணிட்டு அவங்க முடிக்கும்போது கிளம்புவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, எங்கள் கல்யாணம் கேரக்டரும் சேர்த்து 7, 8 ஆளுங்க மட்டும்தான் இந்த சீரியலில் மொத்தமாக இருக்குது. ஸோ நாங்கள் 8 பேர் தானே, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஒன்றா சாப்பிடுவோம். அஹ் அஹ் ஏதாச்சும் சின்ன விஷயங்கள் எல்லாம் கிடைச்சாலும் ரொம்ப எல்லாருமே சேர்ந்து சிரிப்போம். இந்த மாதிரி தான் இது எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். நான் புதுசாக ஒன்று சொல்ல, ரொம்ப ஓவர் க்ரௌடும் கிடையாது அங்கங்கே ஆளுங்க மாறி போகிறதுக்கு. 8 பேர் தான். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ இருந்தாலே இப்போ 6, 7 பேர் இருக்குமே ஓகே ஒரு வீட்டுக்குள்ளேயே, நியூக்ளியர் ஃபேமிலிலே. அதே மாதிரியான ஒரு குட்டி ஃபேமிலி தான் இது. ஸோ ஓகே எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க, அந்த கெமிஸ்ட்ரி எல்லாருக்குமே கிடைக்குது. ஓகே. உங்க ஒய்ஃப் எவ்வளவு பெரிய கிரிட்டிக் உங்களுக்கு? வைஃப் தான் மிகப்பெரிய கிரிட்டிக் எனக்கு. நல்லா இல்லடா, தட்ஸ் நாட் குட் அப்படின்ற வந்து ஃபேஸ் டு ஃபேஸே சொல்லிடுவான் அவன். இப்போ கொஞ்ச நாளா வேலை பிஸினால பார்க்காம இருக்கேன். தெரியல, அதனால கிரிட்டிக். எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். ஒய்ஃபோ இல்லைன்னா அம்மாவோ, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் இருக்கும் கிரிட்டிக்கா, ஓகே இல்லையா? மற்றவங்க நிச்சயமா. எல்லாருமே கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கான அப்ரோச் தானே இருக்கும். நல்லா இருந்தா இல்லைனாலும் அது சொல்ற விதம்ன்றது ஒன்று வேற மாதிரி இருக்கும். ஸோ கிரிட்டிக்னா அது அஃப்கோர்ஸ் ஒய்ஃப் தான். ஓகே. சூர்யா கேரக்டர் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? உங்க ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி பத்தி என்ன சொல்லியிருக்காங்க உங்க ஒய்ஃப்? ஷீ இஸ் வெரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேர்ள் தான். பிகாஸ் அவங்களுக்கு தெரியும். ஆ. என்னோட ஒய்ஃபோட கசின் வந்து ஒரு டைரக்டர் தான். ஆ. அவங்க ஆர்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க தான், அவங்களோட ஃபேமிலியும் ஓகே கொஞ்சம். ஓகே ஸோ தே நோ. அவங்க ஃபேமிலிக்கே தெரியும் இது என்ன வேலை, இந்த வேலையோட சீரியஸ்னஸ் எவ்வளோ இருக்கும், இல்லைன்னா இது எப்படி எடுக்க, இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், எல்லாம் தெரியும். ஸோ அதனால அவங்க அப்படியெல்லாம் பெரிய சைல்டிஷான பொசசிவ்னஸ் ஒன்றும் இல்லை. ஓகே. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நல்லா இருந்தால் நல்லான்னு சொல்லுவேன். ப்ரோ சீரியல் ஆர்டிஸ்ட் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களோட காஸ்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்றது. உங்களுக்கு யார் க்ளோஸ்? நீங்க யார் கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க? அந்த பாண்ட் அப்படின்றது நீங்க வந்து யார் கூட முக்கியமா அதிகம் ஷேர் பண்ணிப்பீங்க? செட்லையா? ஆமா. சுவாதி, டேடி டாடி. ரொம்ப க்ளோஸ். அவங்க கூட தான் எப்போவுமே எனக்கும் சுவாதிக்கு எப்போவுமே வந்து சீன்ஸ் இருக்கும். ஓகே. நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். அண்ட் டேடி அண்ட் நாங்கள் ஒரு டீம் தானே, பாசிட்டிவ் டீம். அருணாச்சலம். ஸோ டேடியும் நானும் ஒரே ரூமில் தான். ஸோ ஓகே. அவர் கூட ஈவன் மாமா ஆல்சோ எல்லாருமே எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. வெரி க்ளோஸ் தான் எல்லாரும். ஆனால் ஈவன் மோர் அவங்க வந்து சுவாதி அண்டு டேடி. ஓகே. இப்போ ஒவ்வொரு ஃபேமிலியுமே உங்களுக்கு ஒவ்வொரு விதத்துல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ம். இப்போ நீங்க 3 முடிச்ச நீங்க மென்ஷன் பண்ணும்போது எந்த ஒரு விஷயம் ஸ்பெஷலா ரிமைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம்? ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே. ஓகே. மற்றபடி வேற எந்த விதத்திலையும் ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிகாஸ் நான் தான் சொன்னேன்ல, முன்னாடி இல்லை ஒரு சில ப்ராஜெக்ட்ல மேபி பாண்டிங் அதிகமாக இருக்கும், ஓகே. ஃபன் அதிகமாக நிறைய இருந்திருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் இங்கே வந்து தேர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெரி ப்ரொஃபஷனல்ஸ். தேர் ஆல் வெரி சீரியஸ் அபவுட் தேர் ஒர்க். ஓகே. அந்த டைரக்டர் நான் சொன்னேன்ல, அப்படியே இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் டைம் நமக்கு வந்து அதுக்காக தான் டைம் இருக்கும். ஃப்ரீ டைம்ன்றது இருக்காது. ஜஸ்ட் ஷார்ட் பிரேக்கில் இருக்கிற ஒரு கட் சொன்னதுக்கப்புறம் இருக்கிற அடுத்த க்ளோஸோ மாஸ்டரோ அடுத்த சேஞ்சருக்காக வர்ற அந்த கேப்புகள் மட்டும்தான் குட்டி குட்டியாக நமக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ அதில் சொன்னல மோர் ஃபன்னு எல்லாம் சொல்கிறதுக்கு எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஓகே. ஆனால் வேர் ஆல் வெரி ஃப்ரெண்ட்லியான எல்லாருமே வெரி ஃப்ரெண்ட்லி, பட் மோர் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும். ஓகே. இப்போ நீங்க வந்து இப்போ ஆக்டரா ஒருத்தவங்க பேஷனேட்டா வராங்க அப்படின்னா, உங்களோட முதல் குறிக்கோள் வந்து சினிமா அப்படின்றது பக்கம் தான் இருந்திருக்கும். உங்களோட பழைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது உங்களோட ஆசை அது பக்கம் இருந்தாலும், இந்த பக்கம் வரலாம். ஏன்னா பேஷன் எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற ஒரு பக்கம் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் சம்ஹவ் உங்களுக்கு அந்த ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சா? நம்ம கரியர் அப்படியே வேற மாதிரி சேஞ்ச் ஆயிருமே, வேற ட்ராக் மாறிடுமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தயக்கம் இருந்துச்சா? கார்பரேட்டில் இருக்கும்போது நீங்க அதுக்கப்புறம் ஆக்டிங் சூஸ் பண்ணதுக்கப்புறம் சினிமா சீரியல்னு பிரிச்சு பார்க்கும்போது சீரியல் பக்கம் நீங்க சூஸ் இல்லை பண்ணல. இல்லை அதுதான் ஆக்சுவலி எஸ். எனக்கு மோர் டவுட்டாக இருந்துச்சு எனக்கு. ஓகே. ஏன்னா நிறைய மித்து இருக்கு இதுல. முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்ல. அது உண்மை, அது சொல்லணும். ஓகே. இப்போ இப்பயும் புதுசா யாராச்சும் அப்படியெல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் விட்டுருங்க. அப்படி அதெல்லாம் வெறும் மித்து மட்டும்தான். சீரியல்ல இருக்கிறவங்க சினிமா வர முடியாது, சினிமால இருக்கிறவ சீரியல், அது ஒண்ணுமே இல்லைங்க. அங்க அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது என்ன ப்ராக்டிக்கலி இந்த ப்ராப்ளம்னா, ஓகே. சீரியல் ஆர்டிஸ்ட்டுங்களை சினிமாக்கு ஒரு டேட் வச்சுட்டேன்னா அதுல கிடைக்கிறது கஷ்டம். இவங்க கன்சிஸ்டண்டா நடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அதனால இவங்களை வந்து அவங்க பிளான் பண்ற டைம்ல மேபி இவங்களை கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு டவுட்ல இவங்க வந்து அது அப்படிதான் இருந்தது. இது அதுக்கப்புறம் வந்துட்டு இது நடிப்பு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க ஒரு நல்ல உண்மையான டைரக்டர், நீங்க டேலண்டடான டைரக்டர் ரைட்டர்னா ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன வேணுமோ, எந்த ரேஞ்சில் வேணுமோ அது நீங்க வாங்கி எடுக்கலாம். ஓகே. அந்த அண்டர் எஸ்டிமேட் உங்களுக்கு வாங்க தெரியாதுன்னா தேர் இஸ் நோ யூனோ. அதனால தான் தேர் இஸ் நோ யூனோ டிஃப்ரென்ஸ். நேராக நமக்கு வந்து நீங்கள் டேலண்டடாக இருக்கீங்களா, நீங்கள் எங்கேயும் இருங்க. ஈவன் நீங்கள் சீரியல் கூட வேண்டாம், நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேபி 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் மேபி நடிச்சிருப்பாங்க. அது ஒன்று போதும்.
நீங்க யாருன்னு அங்க உங்களுக்கு காட்டிட்டேன்னா நல்ல டேலண்டட் அண்ட் அந்த கதைக்கான தகுந்த மாதிரியான ஃபேஸ் தான் இருக்குன்னா உருவம் தான்னா அஃப்கோர்ஸ் ஓகே. இன் ஃபியூச்சர்ல உங்களோட குறிக்கோள் எது பக்கம் இருக்கு? எந்த பக்கம் டிராவல் பண்ணலாம்? எந்த சினிமா தான் என்னோட அல்டிமேட்டும் என்னோட பேஷன் ஃபயர் யூனோ மை எதை பார்த்து போறேன்னா அஃப்கோர்ஸ் சினிமா தான். சினிமா வேற எந்த டவுட்டும் அதுல கிடையாது. ஓகே. இங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான முயற்சிகள் நீங்க இறங்கும்போது உங்களுக்கு எப்படியான விஷயங்கள் கிடைச்சது? அங்க எப்படியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணீங்க நீங்க? ப்ராக்டிகலி முயற்சிகள் நம்ம வந்து இப்போ என்னால கொஞ்ச நாளா பண்ண முடியல. ஆனாலும் நம்ம வந்து கான்டாக்ட்ல இருக்கிறவங்க கிட்ட, பேச முடியறவங்க கிட்ட, நம்மள அப்ரோச் பண்றவங்க கிட்ட, நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. புது ஒரு முயற்சி என்னால பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் திஸ் ஷூட். ஓகே. இருந்தாலும் அதோட ப்ராசஸும் அதோட இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஓகே. அதுக்கு அதை பார்த்து தான் போயிட்டு இருக்கேன் நான். ஓகே. Yeah. இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் டு இந்த ஃபீல்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா? அது ஸ்விட்ச் பண்றது எப்படி? நீங்க ஒரு கஷ்டமான டிசிஷன் தான் அது. எப்படி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும் அந்த சமயத்துல. எவனையும் கன்வின்ஸ் பண்ணல. ஒரே வீட்ல நாள்ல தான் முடிவு பயங்கரமா எடுத்து வீட்டுல சொல்லுவாங்க. போயிட்டு சொன்னேன், ரிசைன் பண்ணிட்டேன் அம்மா. ரிசைன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னேன். அம்மா யூ மென்டல் அப்படின்னு சொன்னேன். என்ன நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஐ டோன்ட் நோன்னு சொன்னேன். வண்டி இருந்த 2 வீலர் இருக்கா அன்னைக்கு எனக்கு எடுத்து வச்சேன். பஸ்ஸில் ஏற்றிட்டேன். நானும் 2 வீலரும் நேராக வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ரீச் ஆயிட்டேன் 6 o'clock 2016 ஓகே. வந்து இறங்குனதுக்கு அப்புறம் கோயம்பேடுல இருந்து என் ஒரு ஃப்ரெண்டு வீடு அங்கே ஒருத்தர் இருந்தது. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணிட்டு நான் சொன்னேன் நான் வரப்போறேன் அப்படின்னு. அவனையும் பெருசா தெரியாது, 2 வாட்டி தான் தெரியும் எனக்கு அவனை. இது ஒரு முயற்சி தான் பிரதர். ஓகே. இனிமேலும் நம்ம லேட் பண்ணக்கூடாது, டூ சம்திங் அப்படின்ட்டு நம்ம மனசு சொல்லிட்டே இருக்கும் இல்லையா? அப்படி பண்ணும்போது வந்து இறங்குனதுக்கு அப்புறம் அப்படம் யோசிச்சேன் இனிமே என்ன பண்ணலாம். அதுல இருந்து தான் இது வரைக்கும் டிராவல். ஓகே. அந்த பயணத்துல நிறைய ரிஜெக்ஷன் அப்படின்றது இருந்திருக்கும், ஃபெயிலியர் அப்படின்றது இருக்கும்ல. அது உங்களை எப்படி ஷேப் அப் பண்ணிருக்கு? பிரதர் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நமக்கு. நம்மள எதுக்கு ரிஜெக்ட் பண்றாங்க? நமக்கு என்ன டேலண்ட் இல்லையா? நம்ம என்ன லுக் இல்லையா? இல்ல அவங்க சொன்னதெல்லாம் நம்ம பண்ணலையா? எதனாலன்றது நிறைய கன்ஃபியூஷன்ஸ், டிப்ரெஷன், தோல்விகள் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக 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 புரியும். இதுதான் அதோட ப்ராசஸ். 1000 இடத்துல நீங்க போனாதான் மேபி நீங்க 10 இடத்துல இது பண்ணுவாங்க. ஓகே. சில ஆளுங்க ஈஸிலி அவங்களோட வாய்ப்புகள் கிடைக்கும். சில ஆளுங்க என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். டிபெண்ட்ஸ். ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய சீரிஸ் பண்ணியிருக்கீங்க. அது மூலியமா தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்ல, ஐ டோன்ட் திங்க் சோ. பிகாஸ் இதுல தான் ஃபேவரட் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி புது அர்த்தங்கள் ஆயிட்டீங்களா தமிழ் ஆடியன்ஸ்க்கு நீங்க? ரொம்ப ஃபேவரட் அண்ட் பயங்கரமான ஃபேவரட் ஆனது அஃப்கோர்ஸ் 3 முடிச்சு தான். ஓகே. இவரு தான் இந்த ஆளு. இப்படி ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் கிடைச்சதுன்னு நம்ம சொல்லுவாங்கல்ல. ஆமா. அந்த மாதிரி சொல்லணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் பிரேக் ப்ராஜெக்ட் வந்து புது அர்த்தங்கள். ஓகே. ஜீலப் நான் பண்ணேன் ஒரு ப்ராஜெக்ட். ஓகே. அதுல தான் இன்னொரு விஷயம் நீங்க இப்ப ரீசெண்டா ஷேர் பண்ணிருந்தீங்க. தேவயானி மேம் வந்து நீங்க தேவுன்னு சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி. சோ அப்படி ஒரு க்ளோஸ்னஸ் உருவாக காரணம் என்ன அங்க அந்த செட்ல? அதுக்கு வேற பெருசா ஒரு ரீசனும் இல்லை. நம்ம ஒன்னா நடிக்கிறோம் வருஷம் ஒரு 2 years 3 years நம்ம. பட் அன்னைக்கு நான் அந்த முயற்சி எடுத்தது ஒரு டேரான ஒரு கேள்வி அது. ஓகே. கேன் ஐ கால் யூ தேவு அப்படின்னு நான் கேட்டதும் அவங்க இம்மீடியட்டா ஓகே அப்படின்னு சொன்னதும் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டக்குன்னு எதுவும் யோசிக்க எல்லாம் இல்லை. எனக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் அதிகமா எல்லாம் போட்டு யோசிக்க எல்லாம் மாட்டேன். பண்ணிக்கிறது அதெல்லாம் இல்லை. உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் கேட்டுருவேன். ஓகே. அந்த வரிசையில ரோஜா 2 இன்னும் கொஞ்சம் பெட்டரா ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரோஜா 2 ஆமா இன்னும் கொஞ்சம் ஆமா ரோஜா 2 இன்னும் அது எனக்கு அப்பவே நான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அதுக்கு பேரு வந்து ரோஜா 2ன்னு வச்சிருந்திருக்க வேணாம்னு எனக்கு தோணுது. ஓகே. நீங்க புதுசா ஒரு டைட்டில் கொடுத்திருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் அதுக்கான ஒரு ஏன்னா நிறைய விமர்சனங்கள் எதுக்கு வந்ததுன்னா ஒரு சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க அடுத்த ஒரு சீக்வல் பண்ணும்போது ரொம்ப தெளிவா ரொம்ப யோசிச்சு ரொம்ப பிளான் பண்ணி பண்ணணும். பிகாஸ் அது இப்போ 3 முடிச்சுன்னா நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 3 முடிச்சு சூர்யாவுக்கு பதிலாக இன்னொரு சூர்யா வந்து நின்னா நாட் ஈஸிலி அவ்வளோ அக்செப்டபிள் கிடையாது மக்கள். ஓகே. இல்லையா? அதே மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. அதே பேர் எடுத்து நீங்க வைக்கும்போது அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸஸும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸும் இருக்கு. அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு நான் நினைச்ச அளவுக்கான ஒரு ரீச் அதுல கிடைக்கல. பட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித். ரெக்ரெட் இருக்கா உங்களுக்கு ஏதாச்சும்? ரெக்ரெட் எல்லாம் இல்லை. ஐ எம் ஹாப்பி. இப்போவும் அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின். அஃப்கோர்ஸ் ஐ எம் அசோசியேட் வித் சரிகமா ப்ரொடக்ஷன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் இன் த இந்தியன் இண்டஸ்ட்ரி. நிச்சயமா. ஐ எம் ஹாப்பி.
அதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே. கன்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஃபேமிலி ம். சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்க ஆஃப் கோர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்க விட்டு குடுக்கணும். ஒரு சில விஷயங்கள் ஆஃப் கோர்ஸ், ஆஃப் புரிஞ்சுக்கணும் கோர்ஸ். அப்படின்றது இருக்கு இல்லையா? ம். எப்படி புரிஞ்சுக்கிறாங்க உங்க ஃபேமிலி உங்கள? ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப நல்லா. அதுதான் சொல்றேன். டச் வுட் அதுவும் ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் தான். ஓகே. நம்மள நல்லா புரிஞ்சுக்கிற, அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபேமிலி, பேரண்ட்ஸ் ஒரு பெர்சனல் ஃபேமிலி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டெவர், ஹூஎவர் நம்ம கூட ட்ராவல் பண்றவங்களும் நம்மள புரிஞ்சுகிட்டு நமக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்றதுன்றது வந்து அது எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ அம் ஹாப்பி அண்ட் லக்கி. ஓகே. மோர் தென் ஹாப்பி பிகாஸ் ஆஃப் இந்த சப்போர்ட் தான். ஓகே. ஏதாவது தாட் வந்திருக்கா? ஆனா அவங்களுக்காக நம்ம இவ்ளோ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு என்னைக்காச்சும் ஏற்பட்டிருக்கா? நெறைய வாட்டி நமக்கு வரும் இல்லையா? சி பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கன்டின்யூ சமயத்துல. அதுதான். நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்ச நாள் தள்ளி நிக்கும்போது இதுக்கு மேல ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் வரும். அது எங்கேயா இருந்தாலும். பின்ன எனக்கு என்னன்னா, நான் அப்பத்திலே இருந்தே இந்த மாரி தனியா தான் ட்ராவல் மோஸ்ட் ஆஃப் த டைம். அதனால எனக்கு ஐ அம் மோர் கான்சன்ட்ரேட் ஆன் மை வொர்க் இப்போதைக்கும். ஓகே. அப்ப அதெல்லாம் பெருசா ஒண்ணும் எனக்கு இல்ல. ஓகே. ம். ஓகே ப்ரோ. ரொம்பவே நன்றி. உங்க நேரத்துக்கும், உங்க பொறுமைக்கும் ரொம்பவே அழகான பதில்கள் குடுத்திருந்தீங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ ஸோ மச். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.